சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு அதிசாரத்தை பற்றி பார்த்தோம். குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த செலவுகள்னால உங்கள் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இதில் 2 காலகட்டம் இருக்குது. அதாவது நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும், அதுக்கப்புறம் டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11 வரைக்கும் இந்த 2 டியூரேஷனை நம்ம பிரிச்சிருக்கோம். நவம்பர் 11 டு டிசம்பர் 5ங்கிறது தெளிவான சிந்தனையால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம். நீங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நமக்கு வெற்றி எப்படி கிடைக்கணும், நம்ம மட்டுமே வெற்றி அடைய முடியாது, நமக்கு அமையக்கூடிய நண்பர்கள் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி நண்பர்களை தேடி தேடி செலக்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நவம்பர் 11 டு டிசம்பர் 5 இருக்க போகிறது. அதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11 வரைக்கும் அவர் எங்கே இருக்க போகிறாருன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது ஒரு விசேஷம். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பாதகாதிபதி 12 அதிபதியான குரு, அவர் இப்போ மாரகாதிபதியும் கூட, அவர் 6ல் போய் மறையிறதுனால உங்களுக்கு சில சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை சார், நான் ஃபாரின்லாம் போவே இல்லை, நான் படிக்கவே இல்லை சார், படிப்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு எந்த பிஸ்னஸ் எந்த வேலைக்கும் போகல அப்படின்னா கூட, நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு 4 மாதம் வேறு ஊரில் போய் தங்கிட்டு வருவீங்க. நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா கும்பகோணத்தை விட்டு கிளம்பி தஞ்சாவூரில் ஸ்டே பண்ணுவீங்க, இல்லை திருச்சியில் ஸ்டே பண்ணுவீங்க ஒரு 4 மாதத்துக்கு. அதாவது அந்த 4 மாதம் நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் வரா மாதிரி இருக்கும். நான் பிறந்த இடம்னு சொன்னால் உடனே அதில் நான் சார், நான் பிறந்த இடத்த விட்டு, நான் பிறந்தது திருநெல்வேலி பக்கத்தில், ஆனால் நான் இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கேன் அப்படின்னா அது கிடையாது. அது நீங்கள் பிறந்தது இடம் திருநெல்வேலியாக இருந்தாலும் வளர்ந்த இடம் இங்கே, ஏதாவது இந்த இடத்துல உங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன மாதிரி சுப செலவுகள் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த சுப செலவுகள். நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பெட் அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்கு உண்டான செலவுகள். நீங்கள் வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சா அதற்குண்டான செலவுகள். நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணால் அதனை விரிவுபடுத்துவதற்கான செலவுகள். ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகளால் வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்காங்க, ஒருத்தரும் சப்போர்ட் இல்லை சார், எங்கே வேணும், திடீர்னு ஒருத்தன் வருவான், நீங்களும் அவனும் 1ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் ஒன்றா படிச்சிருப்பீங்க. டே மச்சான் எப்படி இருக்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்டா, எனக்கு இந்த மாதிரி நான் இங்கே கனடாவில் இருக்கேன், எனக்கு இந்த பொருளில் எனக்கு வாங்கி அனுப்ப முடியுமா, நான் உனக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன்டா அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, இதில் நான் ஏதாவது வைக்கலாமாடா, ப்ராஃபிட் வைக்கலாமாடா. அவன் சொல்லுவான், இதாவது நீ பிஸ்னஸாக பண்ணுடா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ். அது மாதிரி ஒரு அமைப்பு வருது. வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். சரி, இந்த மகர ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த பெற்றோரின் குழந்தைகள் 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திற்கு குரு வரார். 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். இதனால் என்ன அப்படின்னு கேட்டால், படிப்பு சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த குழந்தைகள், இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மேல் படிப்போ உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். சில பேர் ஜாதகத்தில் குரு வக்கரம்னு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த காலகட்டம் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, திஸ் இஸ் எ கோல்டன் பீரியட் ஃபார் யூ. இல்லை சார், எனக்கு குரு வக்கரம்னு இல்லை, குரு நேர்கதியில் தான் இருக்காருன்னா, இந்த பீரியடில் நான் சொன்னதுக்கு ஆப்போசிட் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.
உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள், அதாவது ஒன்றா ஆரோக்கிய பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கலாம், இல்லாட்டி ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பரிகாரம் எதுவும் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, மாசாந்திர பலன்கள் நம்ம வேதிகாஸ்ட்ரோல அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாசாந்திர பலன்களில் உங்களுக்கு உண்டான மாசாந்திர பரிகாரங்களை சொல்லிட்டு வரோம். அந்த பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதனால் பாதிப்புகள் இல்லாத வகையில் நன்மைகள் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இத்தனை நாளாக நீங்கள் கடன் கிடைக்கலேன்னு உக்காந்துருப்பேன், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு யாரும் கடன் கொடுக்கறதுக்கு இல்லை. நம்ம பாரத தேசத்தினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லகு உத்யோக் பாரதி, இது மாதிரி நிறைய இருக்குது. எம்எஸ்எம்இ, இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை முயற்சி பண்ணால், ஏன்னா ஆத்ம நிர்பர் பாரத்துங்கிறது நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்குது. நீங்கள் அது சம்பந்தமாக, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத், நம்ம பாரத தேசத்திலேயே உற்பத்தியை செய்யக்கூடிய வகையில் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். நீங்கள் கேட்டில் ஃபார்ம், இல்லாட்டி அந்த செக்யூரிட்டி சம்மந்தமான மேனுஃபேக்சரிங், அதாவது டிஃபென்ஸ் சம்மந்தமான மேனுஃபேக்சரிங், இல்லாட்டி கெமிக்கல் சம்மந்தமான மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி எது பண்ணினாலும் சரி அது சம்மந்தமாக முயற்சி எடுங்க. உங்கள் தகுதியை வளர்த்துட்டு பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இப்போ நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு லோனே கிடைக்கல சார். நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறதே நல்ல பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நெகட்டிவ்னு சொன்னால், உங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க, அடுத்தவங்கள பார்க்குறதில்ல. அதாவது உங்களை தனிமைப்படுத்தி பார்த்துட்டு நான் மட்டும் எப்படி வளர்ந்தா போதும் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொது வாழ்க்கையில் பொது உடைமையாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் நல்லது நடக்கும் அப்படின்னா 80%, அதாவது 80% இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.